மட்டன் குஸ்காவா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் ஒயிட் குஸ்கா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மட்டனை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா பொரியட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கணும்னா கலர் சேஞ்ச் ஆகி வர வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மட்டன் ஒயிட் குஸ்கா. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அப்புறம் குஸ்காவோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக கொஞ்சம் ஒரு 5 minutes மட்டும் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். அதோட வந்து கேஷ்யூ ஒரு 10 கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும். நமக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை வந்து நான் இதோடு ஆட் பண்ணுறேன். அந்த தண்ணியோடு நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனில் வந்து சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அதோட நல்லா கொதித்து வந்துருச்சு. ஏன்னா பாயில் பண்ண மட்டன்றதுனால கொதிச்சா மட்டும் போதும். இப்போ ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை நான் இதோடு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15 minutes கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த மட்டன் குஸ்காவுக்கு நான் வந்து மட்டன் தொக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். மட்டன் தொக்கோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சீரீஸில் நான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.